ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி தரமா பண்றதுன்னு பார்க்க போறோம். அது இது எங்க வீட்டு பாட்டி சொன்ன செம்ம ரெசிபி. இது மறக்காம செஞ்சு கொடுங்க. நான் சின்ன வயசுல இருக்கப்ப எங்க பாட்டி இது செஞ்சு கொடுப்பாங்க. மறக்காம இந்த ரெசிபி வந்து உங்க ஃபேமிலி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்க போய் வெளியில போய் நீங்க வந்து மசாலா கல்ல வாங்கி சாப்பிட்றதுக்கு மேபி வீட்டில் வந்து இது ரொம்ப ஈஸி தான். நான் சொல்ற டிப்ஸ் ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்து வேர்க்கடலை போயிட்டு வாங்கிக்கங்க. நீங்க வந்து வேக வச்சதா இருந்தாலும் சரி, வேக வைக்காதா இருந்தாலும் சரி, நீங்க வாங்கிக்கங்க. இது வேணா டீப் ஃப்ரை வந்து நம்ம எந்த அளவு லோ ஃப்ளேம் வச்சு பண்றோமோ அந்த அளவு வந்து உங்களுக்கு குவாலிட்டியா வந்துடும் ஃப்ரை சூப்பரா. எப்படி பண்றேன்னு உங்களுக்கு நான் ஃபுல்லா சொல்ல போறேன். வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க எங்க பாட்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மொத்தமா வேர்க்கடலை வந்துட்டு நான் ஒரு 1 kg வாங்கிட்டு வந்தா அதை மொத்தமா உரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம மொத்தமா பாருங்க, புரியும் எப்படி மசாலா பர்ஃபெக்டா போடுறேன்னு. மறக்காம வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க நண்பா. மறக்காம உங்களால முடிஞ்ச மட்டும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க கண்டென்ட்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மசாலா கடலைக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர், அதாவது சுடுதண்ணி வச்சுக்கோங்க. சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் போட்டு அதை வந்து 40% குக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அது குக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரை பண்றப்ப வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸா கிடைக்கும். நம்ம கடையில பண்ற மாதிரி பண்றோம்னா டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து பீனட்ஸ் பாக்கெட்ல இருக்கிறது அப்படியே போட்டு அவங்க இது பண்ணிடுவாங்க. ரோஸ்டட் பீனட்ஸ், அதாவது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து மண்ணில் போட்டு பொரிச்ச இதே வந்து கலக்காயை வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து அவங்க போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணாம கொஞ்சம் ஆப்போசிட்டா நம்ம வந்து வீட்டில் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 40% வந்து ஹாட் வாட்டர் வச்சு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுறோம். இதுதான் சிம்பிள் டிப்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இன்கிரீடியன்ட்னா உங்களுக்கு வந்து கடல மாவு போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் வந்து மிளகா பொடி, அப்புறம் உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அரிசி மாவு. வேற எதுவும் நீங்க போடவே கூடாது. இவ்வளவுதான் இன்கிரீடியன்ட், வேற எதுவும் தேவையில்லை. அடிஷ்னலா பெப்பர் போடுறனா பெப்பர் போட்டுக்கோங்க, அது தேவைப்பட்டா. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து மிளகா பொடி, அரிசி மாவு, மிளகா பொடி பிளஸ் வந்து கடல மாவு மூணுமே வந்து பர்ஃபெக்டா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வந்து நீங்க வந்து இதுலயே வந்து கையில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி போடுங்க. தண்ணி வந்து ஃபுல்லா போட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியா இல்லாம லூசா இல்லாம ஒரு மசால் வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து வேணும். சிக்கன் சில்லி கலக்கிற மாதிரிலாம் நீங்க வந்து ரொம்ப லூசா கலக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து மசால் வந்து பீனட்ல ஒட்டவே ஒட்டாது. நீங்க வந்து இந்த மாதிரி கலக்கங்க. கலர் பவுடர் ஆப்ஷனல் தான். கலர் பவுடர் நீங்க கரெக்ட் பண்ணா கலர் பவுடர் போடலாம். நம்ம கலர் பவுடர் போடல, ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கலர் பவுடர் அவாய்ட் பண்ணிருங்க. டேரக்டா போட்டிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்துடும். ஆல்மோஸ்ட் சாஃப்ட் கலர் தான் இருக்கும். நீங்க ரொம்ப கலர் வந்து கடையில் இருக்க மாதிரி சாஃப்ட் கலர் ஃபுல்லா வேணும்னா நீங்க கலர் பவுடர் போட்டுக்கோங்க. நான் பாருங்க எந்த அளவுக்கு கரைச்சிருக்கிறேன்னு. ஃபர்ஸ்ட் கோட்ல வந்து இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கரைச்சிட்டு டேரக்டா வந்து சுடுதண்ணியில போட்டு பீனட்ஸ் வந்து ஒரு 40% குக் பண்ண பீனட்ஸை டேரக்டா உள்ள போடுறேன். டேரக்டா உள்ள போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு மேக்னேட் பண்ணிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம், அதுக்கு மேலே நீங்க பெருசாக ஊறக்கூடாது. சிக்கன் மாதிரிலாம் நீங்க வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஊற விடக்கூடாது. 15 நிமிஷத்துல நீங்க வந்துட்டு டேரக்டா வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு டீ ஸ்நாக்ஸ் வேற லெவலில் ரெடி. இதை நீங்க குக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது குக் ஆகிறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நீங்க வந்து கொஞ்சம் போட்ட உடனே எல்லாம் உங்களுக்கு ஃப்ரை ஆயிராது. உங்களுக்கு வந்து 15 to 20 நிமிஷம் ஆகும் ஒரு செட்டு நீங்க வந்து பொரிக்கணும்னா. வெயிட் பண்ணி லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு மேலே வரும், உள்ள வந்து நல்லா இருக்கும். போட்ட உடனே மொறுமொறுன்னு வந்துருச்சுன்னா உள்ள வேகாது, நல்லாவே இருக்காது. அதனால நான் சொல்ற டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா மிக்ஸ் பண்றப்ப வந்து தண்ணி போட்டு 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 மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் காரம் பத்தலனா செக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா போடுறனா போட்டுக்கோங்க நண்பா. அதுதான் மெயின். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காம வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க போட்டிங்கன்னா கல்லில் வந்து உங்களுக்கு வந்து மசால் வந்து ஒட்டாத மாதிரி இருக்கணும். அப்பதான் ஃப்ரை பண்ணோம்னா அந்த முருகெல்லாம் உங்களுக்கு வரும். சில்லிக்கு மாதிரி நிறைய நீங்க வந்து ரொம்ப கெட்டியா போட்டிங்கன்னா மசால் ஒட்டாது. பாருங்க லோ ஃப்ளேம் வச்சு எண்ணெய் நல்லா ஒரு 20 நிமிஷம் காய வச்சதுக்கு அப்புறம் போடுறேன். அப்பதான் போட்ட உடனே குக் ஆக ஸ்டார்ட் ஆகும். பாருங்க எந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க. போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஜம்முன்னு மொறு வந்துடும். நீங்க எடுத்து தாராளமா சர்வ் பண்ணலாம். சூப்பரான கிறிஸ்பியான டீ ஸ்நாக்ஸ் வேற லெவல்ல உங்க வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. மறக்காம இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிடுங்க. உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடையில போய் வாங்கி சாப்பிடாம உங்க வீட்டுல செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க நண்பா. மொறுன்னு ஒரு டீ ஸ்நாக்ஸ் வேற லெவல்ல ரெடி. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.